சற்றுமுன் வந்த முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சூப்பர்பான திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன திட்டம், இந்த திட்டத்தில் யார் யார் பயன்பெறலாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் மூலயமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, அண்ட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சின்ன அமௌண்ட் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அப்படி நம்ம சேமித்து வச்சா அது ஃப்யூச்சரில் பசங்களுக்கு காலேஜ் படிக்கவோ இல்லை நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருந்தாலும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு அமௌண்ட் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கீம் தாங்க. ஆமாங்க, அப்படி ஒரு திட்டம் தான் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதனால் ஃப்யூச்சரில் எதுனா ட்ராப் ஆகுமா, பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போடுற அமௌண்ட் டபுளாக தான் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த திட்டத்தோட பெயர் என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதுனால நிதி இழப்பு ஏற்படுமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் கட்டுற அமௌண்ட்க்கு நீங்கள் பண்ண போகிற அமௌண்ட்க்கு பெனிஃபிட்டாக வரி விலக்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் அலுவலகம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி கணக்கிலும் இதை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வருமானத்தை வழங்கும் நிதி திட்டங்களில் பணத்தை சேமிக்க மக்கள் விரும்புகிறாங்க. குறைந்த ஆபத்து, நிலையான வருமானம் மற்றும் வரி சலுகை போன்ற விருப்பங்கள் இருக்கும் திட்டங்களே மக்கள் எப்போதுமே அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தபால் அலுவலகம் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கு திட்டம் தாங்க. இதை பிபிஎஃப் அப்படின்னு சொல்வாங்க. ஆண்டுக்கு 7.1% வட்டி விகிதத்தை வாங்குகிறது. மேலும் வரி இல்லாத வருமானத்துடன் பணத்தை உருவாக்க உதவியாக இருக்கிறது. உதாரணமாக நீங்க 40 லட்சத்தை சேமிக்க விரும்பினீங்க அப்படின்னா அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பிபிஎஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பிபிஎஃப் அப்படின்னா பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்வாங்க. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது முறையான சேமிப்பு உருவாக்குவதற்கான வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசு திட்டமாகும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தாங்க. இது ஆண்டுக்கு 7.1% வரி அல்லாத வருமானத்தை வழங்குகிறது. நீங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏடிசி பிரிவின் கீழ் வரி விலக்கும் பெறலாம். நீங்க பெறும் வட்டிக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதிர்ச்சி அடைந்த பிறகு நீங்கள் பெறும் மொத்த தொகை வரியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து எந்த ஒரு வரியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்னா அதாவது டேக்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முதலீடு செய்வது எப்படி அப்படின்னா தபால் அலுவலகம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வங்கியில் நீங்கள் கணக்கை திறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கை திறக்க
குறைந்தபட்ச தொகை என்பது 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய் என்ற குறைந்தபட்ச தொகையுடன் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிதியாண்டில் அதிகபட்சம் 1.5 லட்சம் முதலீடு செய்யலாம். அதற்கு இந்திய அரசு உத்தரவாதம் அளிக்கிறது. ஸோ உங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். உங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க 1 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்போ நீங்க 40 லட்சம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். இந்த பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் தொடர்ந்து முதலீடு செய்வதன் மூலம் காலப்போக்கில் ஒரு பெரிய நிதியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆண்டுதோறும் அதிகபட்சம் 1.5 லட்சம் மாதத்திற்கு 12,500 டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா 430 ரூபாய் வருது. ஒரு நாளைக்கு 430 ரூபாய் முதலீடு செய்தால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறத தற்போது நம்ம விரிவாக பார்க்கலாம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் மொத்த முதலீடு 22,50,000 இருக்கும். நீங்கள் டெய்லி 430 ரூபாய் செஞ்சீங்க அப்படின்னா சேமித்தீங்க அப்படின்னா 15 வருஷம் 22,50,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 7.1% வட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக ரூபாய் 1.5 லட்சம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்திய அரசு உத்தரவாதம் அளிக்கிறது. ஆகையால் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 40 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம். பொது வருங்கால வைப்பு நிதியில் தொடர்ந்து முதலீடு செய்வதன் மூலம் காலப்போக்கில் ஒரு பெரிய நிதியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா நீங்க ஆண்டுதோறும் அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய், அதாவது மாதத்திற்கு சுமார் 12,500 ரூபாய் முதலீடு செய்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் மொத்த முதலீடு ரூபாய் 22,50,000 இருக்கும். 7.1% வட்டியில் உங்களுக்கு 18,209 வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதிர்வு நேரத்தில் உங்கள் மொத்த நிதி ரூபாய் 40,68,209 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எவ்வளோ அதிகமாக முதலீடு செய்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்கள் வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முதல் நிதியாண்டுக்கு பிறகு PPF இருப்பில் நீங்கள் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் முதலீட்டு பணத்தை தொந்தரவு செய்யாமல் அவசர பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் முன்கூட்டியே பணம் எடுக்கும் விருப்பமும் உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கணக்கை திறந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து ஓட்டிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த கணக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மொத்த அமௌண்ட்டும் வட்டியோட 7.1% வட்டியோட நீங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1 லட்சத்துக்கு 1 லட்சம் வரைக்கும் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12,500 போட்டீங்க அப்படின்னா மாதத்துக்கு 12,500, வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் அப்படிங்கிறது 1,80,000 கிட்ட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி 430 ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 15 வருடம் கழிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கீம் தாங்க. இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஸ்கீம் பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு கேட்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு நீங்கள் நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.